உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்க? வொர்க் ஃப்ரம் ஹோம்ல ஏதாவது வேலைக்கு சேர்ந்துட்டியா? அட நீ வேற, இப்பதான் ஒவ்வொரு கம்பெனியா ரெஸ்யூம் அனுப்பிட்டு இருக்கேன். இதெல்லாம் தேவையாடா? அவளோட பழகுன பாவத்துக்கு வேலை போச்சு. இப்ப அவளையே கல்யாணம் வேற பண்ணிருக்க. இன்னும் என்னென்ன ஆக போகுதோ. முதல்ல என் வேலை போனதுக்கு ஆனந்தி தான் காரணம். யாருமா சொன்னது உங்களுக்கு? அவ ஆபீஸுக்கு கால் பண்ணவே இல்லையா? வேற யாரோ தான் என் ஆபீஸுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீ தாண்டா அவளை நம்பணும். நான் அவளை நம்பவே மாட்டேனே. அவ பயங்கரமான காரியக்காரிடா. சத்தியமா நான் மானு அந்த மாதிரி கிடையாதுமா. நீங்களா ஏமா எதையாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல இருக்க வெறுப்பெல்லாம் தூக்கி போட்டு அவ கூட கொஞ்சம் பழகி பாருங்கம்மா. உங்களுக்கே ஆனந்தியை ரொம்பவே பிடிக்குமா? அடேங்கப்பா, அதுக்குள்ள உன்னை இந்த அளவுக்கு மாத்திட்டாளா? போற வேகத்தை பார்த்தா ஒரே மாசத்துல உன்னை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு போயிடுவா போல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதமா. அவளுக்கு அந்த மாதிரிலாம் என்ன எதுவுமே கிடையாது. ஹே ஆனந்தி, எங்க போயிட்டு வர? கையில என்ன மறைச்சு வச்சிருக்க? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அது இரு இரு இரு, நீ கண்ணை மூடு, நான் காட்டுறேன். என்னடே விளையாட்டுது? சரி நீ கண்ணை மூடு, கண்ணை மூடு, கை நீட்டு. இப்ப கண்ணை திறந்து பாரு. என்ன கவர் இது? என்ன இருக்கு இதுக்குள்ள? ஓபன் பண்ணி பாருடா. ஹேய் சூப்பர் ஆனந்தி. கீழே இறக்கி விடு. கீழே இறக்கி விடு, இறக்கி விடு கார்த்தி. சொன்னா கேளு. ஐயோ, எப்படி ஆனந்தி? நான் இந்த கம்பெனி அப்ளை பண்ணவே இல்லையே. இதுல இருந்து எப்படி ஆஃபர் லெட்டர் வந்துச்சு? நீ வேலை போயிடுச்சுன்னு சொன்னப்பவே வேலு அண்ணன் இந்த கம்பெனில பேசி உனக்கு வேலை ரெடி பண்ணிடுச்சு. இன்னைக்குதான் ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. அடுத்த மாசமும் வீட்லயே சும்மா இருந்துருவோம்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை, என் மாப்பிள்ள வேலை என்ன காப்பாத்திட்டான். டேய் அண்ணா, என்ன நீங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறீங்க? என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கும் சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அது ஒண்ணு இல்ல ரேணு, பெரிய ஒரு ஐடி கம்பெனில இருந்து பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. நம்ம வேலை இல்ல, அவன் தான் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்திருக்கான். இத்தனைக்கு அந்த கம்பெனில நான் அப்ளை கூட பண்ணல. சூப்பர்ண்ணா. ஆனந்தி வா, இத கொண்டு போய் பூஜை ரூம்ல வைக்கலாம். வா 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 வா. இரு. என்னடி நடக்குதுங்க? கார்த்திகிட்ட இருந்து அவளை பிரிச்சு எப்படியாவது விரட்டி விட்டலான்னு பார்த்தா இன்னும் நல்லா ஒட்டிக்கிட்டா போலியே. மா, அவசரப்பட்டா எதுவுமே நடக்காது. கொஞ்சம் பொறுமையா தான் காய் நகர்த்தணும். அடி போடி, முடிஞ்சு போன கதைக்கு புள்ளையா சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சுட்டு இப்ப காய நகர்த்தணும், கத்திரிக்காய நகர்த்தணும்னு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. சொல்றா மாப்ள. டே கார்த்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. உன்னோட ஆபீஸ் பார்க்கிங்ல தான் இருக்கேன், கொஞ்சம் உடனே வரியா? என்ன ஆபீஸ்க்கு வெளியே நிக்கிறியா? டேய் உள்ள வாடா. டேய் இல்லடா, இது கொஞ்சம் பர்சனல். வெளியில வச்சு பேசினா தான் கரெக்டா இருக்கும். நீ கொஞ்சம் கீழே வாயேன். சரி மாப்ள, வெயிட் பண்ண வரேன். என்ன சொன்னா? வெயிட் பண்ண வரேன்னு இருக்கான். டேய் மாப்ள. டேய் ரொம்ப தேங்க்ஸ்டா மாப்ள. இவ்வளவு பெரிய கம்பெனில வேலை வாங்கி கொடுத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. இதெல்லாம் ஒரு விஷயமாடா? முன்னாடியாச்சும் ஃப்ரெண்டு, இப்ப என் தங்கச்சி புருஷனா வேற போயிட்ட. இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். கார்த்தி, ஆனந்தி எப்படி இருக்கா? எல்லாம் ஓகேவா? உங்க அம்மா இன்னும் அப்படியே தான் இருக்காங்களா? ஆனந்தி ஓகே தான்.
எல்லாம் ஓகே தான், ஆனா எங்க அம்மா தான் கொஞ்சம் இறங்கி வர மாட்டாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பாப்போம். அம்மா, என்ன திடீர்னு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லடா, எனக்கு உன்னோட உதவி வேணும். என்னடா மாப்ள, உதவி இதெல்லாம் பேசாதடா. வேற ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன பண்ணணும்னு சொல்றா, நான் பண்றேன். ஒன்றும் இல்லடா, உங்கள் கம்பெனி ஜாகிரஃபி டேட்டா கம்பெனி தானே? அதில் ஒரு பழைய ஸ்டுடியோவோட அட்ரஸை கண்டுபிடிச்சு சொல்லணும். பழைய ஸ்டுடியோட அட்ரஸா? ம், மாப்ள, அது என்னோட டீம் கிடையாது. இருந்தாலும் நான் கேட்டு பார்க்கறேன். ஆனா உங்ககிட்ட அதெல்லாம் இருக்குமான்னு கூட தெரியல. இருந்தா உனக்கு லக்கு தான். டேய், நீ கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்க்க சொல்லி வாங்கி கொடுறா. இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். சரி மாப்ள, நான் பாக்குறதானே சொல்றேன். டேய், இதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கிற வேலைடா. இப்ப போய் சொன்னா உடனே பார்க்க மாட்டாங்க. நான் வேற ஆபீஸ்க்கு புதுசா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேனா, அதனால கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி தானே கேட்கணும். எனக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுமாப்ல. ஆபீஸ் டைம் முடிஞ்சது நானே அவங்க கிட்ட கேட்டு பேசிட்டு உனக்கு நான் கால் பண்றேன். ஓகேவா? நான் உனக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன். ஓகே, ம்? பை. ம். 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 போலாமா? சொல்லுங்கம்மா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அந்த முத்தையாவை தட்டிட்டு ஜானகியை தூக்குறதுக்கு இவ்வளவு நேரமா? கோயில் வாசல்ல தாம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். ரோட்ல வரும்போது அவளை அடிச்சு தூக்கி இருக்கணும். கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கோயில் வந்துருச்சு. சரி சரி, ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காத. ஜானகிக்கு ஒரு மருமகன் இருக்கான். அவ வந்துட்டானா அவளை நெருங்க கூட முடியாது. அதுக்குள்ள அவளை தூக்கிடு. அவ்வளோ பெரிய ஆளாவன். ஏய், இத பாரு, உன்னோட ஈகோக்கெல்லாம் இது நேரம் இல்ல. முதல்ல சொன்ன வேலைய முடி. அதுக்கப்புறம் உனக்கு நேரம் இருந்தா வேலனோட மோதிக்கும். சரி சரி, ஜானகி கோயிலேருந்து வெளில வரா, நான் வச்சிடறேம்மா. எல்லாம் நல்லதாவே நடக்கும்மா. எனக்கு என்னமோ தேவராஜ் ஐயா வெளியே வர்றதுக்கான காலம் நெருங்கிடுச்சுன்னு தோணுதுமா. முத்தையா, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.